வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். இடம்பெயர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தற்காலிக இடங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்தமாக்கப்படும் என மேல்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோன் தெரிவிக்கின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு வீட்டு பணிப்பெண்கள் தொடர்பில் சவுதி அரேபியா புதிய சட்டங்களை அறிமுகம். அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளரை விடுதலை செய்யுமாறு கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில். பொதுநலவாய மாநாட்டின் செலவு தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தல். தென் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் 95வது பிறந்த நாள் இன்று. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் மானியத்தை உடனடியாக வழங்குமாறு கோரி வாழைச்சேனை ஆழ்கடல் மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 மாத காலமாக தமக்கான எரிபொருள் மானியம் வழங்கப்படவில்லை என வாழைச்சேனை ஆழ்கடல் படகு உரிமையாளர்களின் ஒன்றியம் குற்றம் சாட்டுகின்றது. வாழைச்சேனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தின் பின்னர் அங்கிருந்து ஸ்லோகங்களை ஏந்திய வண்ணம் மீனவர்கள் பேரணியாக வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அடைந்தனர். அங்கு கடற்றொழில் திணைக்கள மாவட்ட உதவி பணிப்பாளர், மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் மற்றும் அதிகாரிகளிடம் கடற்றொழில் அமைச்சுக்கான மகஜரின் பிரதியை கையளித்தனர். டீசல் கொடுப்பனவு கௌரவ அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய இங்கே முகாமையாளரால் உரிய முறையில் கொடுக்கப்படாமல் அலட்சியம் செய்யப்பட்டதுதான் அவருடைய கோரிக்கை. வாழைச்சேனை மீன்பிடி துறைமுக முகாமையாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு தர வேண்டிய இருப்பது இருப்பது மானிய மாற்றம் தான். டீசலை வழங்க சொல்லி இந்த கடிதம் மாவட்ட திணைக்களம் மூலமாக டிஜி அவர்கள் உத்தரவின் பேரில் அனுப்பப்பட்டுச்சு. இந்த கடிதத்தை கூட அவர் உதாசீனப்படுத்தினார். இன்னைக்கு அமைச்சர் நேரடி உத்தரவு வேணும் என்று உடனடியாக இதுக்குரிய டீசலை இறப்பாக கொடுங்க சொல்லி அப்படி செல்லியும் இவர்கள் தர மறுத்ததால நாங்கள் ஆர்ப்பாட்டமே கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் மூலம் கோருகின்ற இந்த எரிபொருள் நிவாரணம் தொடர்பில் அண்மையில் சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கிய கம்மெத்த என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடற்றொழில் அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 3 மாத காலமாக மீனவர்களுக்கான எரிபொருள் மானியம் வழங்கப்படவில்லை. இந்த தாமதத்திற்கான காரணம் என்னவென நான் கேட்க விரும்புகின்றேன். மீனவ மானியங்களை நாம் தற்போதும் விநியோகித்து வருகின்றோம். இந்த பகுதிக்கு 3 மாதங்களாக இல்லை. தற்போது பிரதான அலுவலகத்திற்கு வந்து உள்ளது. நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு போதுமான நிவாரணங்கள் கிடைக்கவில்லை என அகில இலங்கை பொது மீனவ சம்மேளனம் காலியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூறியுள்ளது. ආණ්ඩුවට කිසිම මොහොතකින් කිසිම ආකාරයට කිසිදු ලෙසකට මේකට අදාළ ගැළවීමක් නැහැ. இந்த மீனவர்களுக்கான நிவாரணத்தை காலம் தாழ்த்துவதால் அரசாங்கத்திற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாது. அறிக்கை ஒன்றை வழங்குமாறு ஆணைக்குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்துள்ளார். அறிக்கையை ஜனாதிபதிக்கு கையளித்து வெளியிடும் முன்பு அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் வளிமண்டலவியல் திணைக்களமும் இதற்கு பொறுப்பல்ல என கூறி தப்புகின்றனர். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இதனையும் மீனவர்கள் மீது சுமத்தி பெற்றுக் கொடுக்க வேண்டிய நட்ட ஈட்டை மட்டுப்படுத்தவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. එවැගේම ආණ්ඩුව වක්කයුතු පාර්ශ්වයන් සූදානම් වෙන්නේ මේ වරදත් දීවරය පිටින් පටවන්න. இடம்பெயர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தற்காலிக இடங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்தமாக்கப்படும் என மேல்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோன் தெரிவிக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற குழுவின் பிரதிநிதிகளுடன் அமைச்சில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். උතුරු පළාතෙත් නගිනීර පළාතෙත් යම් ප්‍රදේශවල තාමත් வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் சில பிரதேசங்களில் தொடர்ந்தும் இடம்பெயர்ந்த மக்கள் வாழ்கின்றனர். செட்டிக்குளம் பகுதியில் இருந்த முகாம் மோசமான நிலையில் இருந்தது. அதனால் அவர்களின் சொந்த இடங்களை பெற்றுக் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் நாம் வேறு ஒரு இடத்தை சுத்தப்படுத்தி தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுத்து அவர்களை நாம் குடியமர்த்தினோம். எதிர்காலத்தில் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த இடங்களும் கிடைக்கும். அதேபோன்று நாம் அமைத்துக் கொடுத்த தற்காலிக வீடுகளும் கிடைக்கும். අපේ ප්‍රදේශවල පදිංචි කරා කවදා හෝ ඉදිරි කාලය තුල
ඒ අයට හිමි ඒ අයගේ මුල් ගම්බිම් නිදහස් වුණ දවසට ඒ අයට ඒ ප්‍රදේශත් ලැබෙනවා. දැනට අපි ඉදිකරපු తాවකාලික නෙමෙයි ආර්ධ ස්ථිර නිවාස. ඒවත් ඒ අයගේ අයිතිය සඳහා ලැබෙනවා. வடகிழக்கில் இணக்க சபைகளை அமைத்து அங்கு மீள்குடியேறும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்கும் மத்தியஸ்த சபைகளை அமைப்பது தொடர்பாக ஆராய்வதாக நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார். பிணக்குகளை தீர்த்து வைக்கிற இந்த புதிய அணுகுமுறை நீதிமன்றங்களூடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடவும் மக்களுக்கு பிரயோசனமுள்ள தேவையற்ற தாமதங்கள் இல்லாத ஒரு சிறந்த பிணக்கு தீர்வு முறையாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே நாங்கள் வடகிழக்கிலே விசேட இணக்க சபைகளை அங்கு மீள்குடியேறுகின்ற மக்கள் எதிர்நோக்குகிற காணி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான விசேட மத்தியஸ்த சபைகள் அமைப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து வருகிறோம். தேர்ச்சியுள்ள திறமையுள்ள இணக்க சபை உறுப்பினர்களை பயிற்றுவித்து அவர்களூடாக அந்த பிரச்சனைகளின் வித்தியாசமான பரிமாணங்களை அவர்கள் புரிந்து கொண்டு தீர்வுகளை அவசரமாக பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு புதிய இணக்க தீர்வு நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை பற்றியும் நாங்கள் மிக தீவிரமாக இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாரம்பரிய நீதிமன்ற முறைமைகளில் பாடப்படுகின்ற பல குறைபாடுகளை இந்த மத்தியஸ்த சபைகளில் நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். உங்களில் சில பேருக்கு நல்லாய தமிழ் பேச முடியாது. எனக்கு நல்லாய தெரியும். எனக்கு உங்களோட தமிழில் கதைக்க விருப்பம். ஆனால் நான் எனக்கு நல்லாய தமிழ் பேச முடியாது. நான் பள்ளிக்கூட மாணவனாக இருக்கும் போது எனக்கு தமிழ் படிக்க விரும்பினேன். நான் ஒரு தமிழ் ஆசிரியரிடம் சென்றேன். அவர் 50 ரூபாய் கேட்டார். 50 ரூபாய் அந்த நேரத்தில் பெரிய காசு. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தது வந்திருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு தமிழ் பேச முடியவில்லை. இப்ப சிங்களம் தமிழும் தேசிய மொழி. අපේ ගරු ඇමතිතුමාට සිංහල දෙමළ ඉංග්‍රීසි භාෂා තුනම ඉතාමත් චතුර ලෙස කතා කරන්න පුළුවන්. සිංහලම தமிழும் தேசிய மொழி. நாங்கள் சிங்களம் தமிழில் படிக்க வேண்டும். இதையெல்லாம் பிரச்சனைகள் எனக்கு மொழி தெரியாததால் தான். நாட்டினுள் அனைத்து மக்களுக்கும் அபிவிருத்தியின் பிரதிபலன்கள் சமமான முறையில் கிடைக்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மன்னார் மடு தேவாலயத்தின் நிர்வாகி அருட்தந்தை எமிலியார் பிள்ளை உள்ளிட்ட சமய தலைவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மன்னார் கத்தோலிக்க சபையின் உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்தது. வெளிநாட்டு உதவிகளில் அதிகமானவை வடக்கின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படுவதாக இங்கு ஜனாதிபதி கூறியுள்ளார். இனங்களை அடிப்படையாக வைத்து எவ்வித அபிவிருத்தி திட்டங்களையும் பிளவுபடுத்துவதில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வடக்கில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் தொடர்பில் சமய தலைவர்கள் இதன்போது பாராட்டு தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அப்பிரதேச மக்களின் துயரங்களை நீக்குவதற்கும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கும் இதன்போது ஜனாதிபதிக்கு சமய தலைவர்கள் நன்றி தெரிவித்ததாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு மருதானை அண்மித்த பகுதிகளில் ஒரு வழி வாகன போக்குவரத்து திட்டம் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போக்குவரத்து திட்டத்தை இன்று முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் கூறுகின்றார்கள். மாளிகாவத் வீதி மற்றும் ஹாமர் வீதி பகுதிகளில் இருந்து புறக்கோட்டை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் சங்கராஜ் மாவட்ட ஊடாக பஞ்சிகாவத்தைக்குள் பிரவேசிக்க முடியும். பின்னர் இன்ஃபின்ஸ்டன் கலையரங்கிற்கு அருகால் வலப்புறமாக சென்று டெக்னிக்கல் சந்தியால் இடப்புறம் திரும்பி புறக்கோட்டையை சென்றடைய முடியும். காமினி சுற்றுவட்டம் மற்றும் புஞ்சுபொரல்ல ஊடாக ஆமர் வீதி மற்றும் மாளிகாவத் வீதி நோக்கி பயணிக்கின்ற வாகனங்கள் ஓரா பாஷா மாவட்ட ஊடாக டெக்னிக்கல் சந்தியை அடைந்து அங்கிருந்து வலப்புறமாக சங்கராஜ மாவட்டத்தால் ஆமர் வீதி அல்லது மாளிகாவத் வீதிக்குள் நுழைய முடியும் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். புறக்கோட்டை அல்லது நீதிமன்ற கட்டட தொகுதி ஊடாக காமினி சுற்றுவட்டம் அல்லது பொருளை நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் சங்கராஜ சுற்றுவட்டம் வரை சென்று அங்கிருந்து பஞ்சிகாவத் வீதியூடாக மருதானை மேம்பால சந்தியை அடைந்து புஞ்சி பொருளை அல்லது காமினி சுற்றுவட்டத்தை சென்றடைய முடியும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மாளிகாவத் வீதியால் செல்கின்ற வாகனங்கள் சங்கராஜ சுற்றுவட்டத்தை தாண்டி ஆமர் வீதிக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் போலீசார் கூறுகின்றார்கள். அவ்வாறு வருகை தரும் வாகனங்கள் கெத்தாரம வீதி, பபாபுள்ளி வீதி ஊடாக கிராண்ட் பாஸ் மாவட்டத்தால் ஆமர் வீதி போலீஸ் நிலையத்துக்கு அருகால் பிரதான வீதிக்குள் பிரவேசிக்க முடியும். செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளரை விடுதலை செய்யுமாறு கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். இந்த அடக்குமுறையை நிறுத்த வேண்டும். இந்த அடக்குமுறையினூடாக மாணவர்களின் இந்த பயணத்தின் ஒரு அடியேனும் பின்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என அரசாங்கம் எண்ணுமாயின் அதனை செய்ய முடியாது. இன்று நாம் ஒரு அடி முன்னோக்கி சென்றுள்ளோம். நாளை அல்லது எதிர்காலத்தில் இதனை நிறுத்த முடியாது போனால் இதனை விடவும் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற ரீதியில் இந்த எல்லையை மீறுவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் கலைந்து சென்றனர். கந்தளாய் அக்போபுர பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாம்பிகா உதயகாந்தி என்ற 30 வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி திருமணத்தில் இணைந்த அவர் கணவருடன் இந்த வீட்டுக்கு கடந்த 16ஆம் தேதி அன்று குடியேறியுள்ளார். 17ஆம் தேதி இரவு மாலை அவர் காணாமற் போயிருந்ததுடன் வீட்டுக்கு அருகாமையில் இருந்த கிணற்றிலிருந்து நேற்றிரவு அவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் நாம் வினவிய போது இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என கூறினர். இன்று பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து